அட்லி அல்லு அர்ஜுனோடைய காம்பினேஷன்ல ஒரு படம் உருவாக போகுது. சன் பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படத்தை சீக்கிரமாலாம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா படத்துடைய ப்ரொடக்ஷன் வரைக்கும் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அதுக்கான வேலைகள் ரொம்ப அதிகம். ஸோ டைம் ஸ்பேன் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றத முன்னாடியே ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லிட்டாங்களாம். அதனால இந்த படம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துடைய ஹீரோயின்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னு கேட்டா நிறைய கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு. பிரியங்கா சோப்ரா கிட்ட கேட்டாங்க, ஆனா அவங்களால டேட்ஸ் கொடுக்க முடியாதனால அவங்க இல்லைன்ட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு பாலிவுட் நடிகை வேணும் அப்படின்றதுனால வேற ஒரு பாலிவுட் நடிகை கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இப்போ மும்பைல ஜான்வி கபூரை இந்த படத்துல நடிக்கிறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் தமிழ்ல இருந்து ஏதோ ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்றதுனால கீர்த்தி சுரேஷை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போதைக்கு கீர்த்தி சுரேஷும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்ல வேற ஏதோ ஒரு நடிகை இருப்பாங்க. இன்னும் 2 நடிகை கூட மும்பையில் மறுபடியும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாவே அந்த அப்டேட் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தை விட சூப்பரான விஷயம் என்னன்னா, சாய் அபியங்கர் தான் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இன்னும் அவங்களுடைய படம் ஒன்று கூட ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் அவருடைய மியூசிக் ஆல்பம் வச்சு இவருக்கு ஸ்டஃப் இருக்கு, இவரால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே இப்போ மறுபடியும் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதனால ஆல்மோஸ்ட் அவருடைய பென்ஸ் திரைப்படம் இன்னும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அந்த வேலைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த பிரம்மாண்டமான படத்துக்கும் அவரே இசையமைப்பாளராக இருக்கார் அப்படின்னும் போது ஒரு பெரிய சுமையை தள்ளத்துக்கு வச்சிருக்காங்க. அதை எப்படி சரியா பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆல்பம் சாங்ஸ்லாம் ரொம்ப பாப்புலரான பிரீத்தி முகுந்தன் அடுத்தடுத்ததா படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டார் அப்படின்ற திரைப்படம் மூலியமா தமிழ்ல படத்துல அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தெலுங்குல கண்ணப்பா அப்படின்ற படமும் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்ததா ஒவ்வொரு லாங்குவேஜ்ல அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ மலையாளத்துல ஒரு படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மைனே பியார் கியா அப்படின்ற திரைப்படத்துல இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபசிலோடைய எழுத்துல இந்த திரைப்படமானது உருவாகி இருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு படத்துல கமிட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வரிசையா தமிழ் ஒன்று பண்ணி தெலுங்குல ஒன்று பண்ணி அடுத்தது அப்படியே மலையாளம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படமா அவங்க நடிச்சிட்டே இருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சீனு ராமசாமியோடைய இயக்கத்துல இடம் பொருள் ஏவல் இடிமுழக்கம் அப்படின்ற திரைப்படம்லாம் ரொம்ப நாளா கிடப்பிலே இருந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம எல்லாரும் வெந்து போனதான் மிச்சம்ன்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி இல்லவே இல்லை. ஆனா இந்த இடம்பொருள் ஏவல் வேணா விட்டுருங்கப்பா, ஆனா இந்த இடிமுழக்கம் அப்படின்ற திரைப்படத்தை நாங்கள் தூசி தட்டி எடுக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கிங்ஸ்டன் அப்படின்ற படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஜிவி பிரகாஷோடைய நடிப்பில், அந்த படம் பெருசா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக படமா பார்க்கும் போதுமே கிராஃபிக்ஸ் வைஸ் எல்லாமே படம் பக்காவாக தான் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த படம் ஓடாதது ஏன்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. அது காரணம் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லாகு, செகண்ட் ஹாஃப்ல தான் படமே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போர் அடிச்சதுனால செகண்ட் ஹாஃப் யாருமே பார்க்கல அப்படின்லாம் நிறைய சொன்னாலும் டெஃபினட்டா தமிழ் திரையுலகத்தில் ஜிவி பிரகாஷோடைய கெரியர்ல இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்ல நல்ல படமா உருவாயிருந்துச்சு. ஆனா யாரும் அந்த படத்தை பெருசா கண்டுக்கலன்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த இடிமுழக்கம் படம் டெஃபினட்டா எல்லாரையுமே கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அப்படியே அந்த வாழ்க்கையை எடுத்து காமிச்சிருக்கக்கூடிய திரைப்படமாக தான் இந்த படம் பார்க்கப்படுது. இடிமுழக்கம் அப்படின்ற படம் என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ தெரியல, இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஜிவி பிரகாஷோடைய நடிப்புல ரொம்ப நாளா கிடப்பில் இருந்த இந்த இடிமுழக்கம் படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. சுந்தர் சியோடைய இயக்கத்துல வடிவேலு மற்றும் பல நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ் அப்படின்ற படம். இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் இப்போ வரக்கூடிய 24ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படத்துடைய ப்ரீ புக்கிங்ல தான் வந்திருக்க சிக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு. என்னன்னா படத்தை 24th ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணதுக்கு காரணமே 14 நாள் இருக்கு. நம்ம குட் பேட் அகடி படம் ரிலீஸ் ஆனாலும் அடுத்ததான் நமக்கு 14 நாள் இருக்கு. அதுக்குள்ள படத்துடைய தாக்கம் குறைஞ்சு அடுத்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னுமே தேட்டர்ஸ் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கேங்கர்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஏதாவது 2-3 தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆனால் தான் படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனும் வசூலும் நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா தேட்டர்ஸே அவைலபிள் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட் ஆக்லியே ஆக்கியபை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. 1-2 தடவைலாம் பார்க்குறாங்கப்பா, அப்புறம் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கேங்கர்ஸ் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் டேட்லாம் தள்ளி போக வைக்கவும் முடியாது. ஏன்னா ப்ரீ புக்கிங் போட்டு ஒரு சில தேட்டர்ஸில் புக்கும் பண்ணிட்டாங்க. வேறு வழியே கிடையாது, 24th ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தேட்டர்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் பயங்கர வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முதல் நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி அந்த 2 நாளுடைய வசூல் எடுத்தோம்னா 45 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அஜித் அவருடைய படத்துக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா விடாமுயற்சியை கம்பேர் பண்ணும்போது இது எங்கேயோ ரேஞ்செல்லாம் தாண்டி போச்சு. அதனால அடுத்த படம் யாரோட பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே பெரிய நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்றதுனால ரோமியோ பிக்சர்ஸே மறுபடியும் போய் தல அஜித் கிட்ட கேட்டிருக்காங்க.
இருக்காங்க, அவரும் கிரீன் சிக்னலை காமிச்சிட்டாரு, அதனால அவங்க தான் அடுத்த படத்தையும் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜிபியு படத்துக்கு அப்புறமா வேற என்ன படம் அடுத்ததா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பதிலா நமக்கு கிடைச்சது இந்த ரோமியோ பிக்சர்ஸோடைய தயாரிப்புல தான் அடுத்த படம் பண்ண போறாரு அப்படின்னு. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரனே நெக்ஸ்ட் படத்தையும் இயக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படிதான் சிவாவோட இயக்கத்துல வரிசையா அஜித் அவர்கள் நடிச்சுட்டே வந்தாங்க, எல்லாமே அப்படியே ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. மறுபடியும் ஒரு பிரேக் போட்டு விட்டாங்க, போதும் நம்ம பண்ணதெல்லாம் அப்படின்ற மாதிரி, ஒரே ஃபிளேவர்ல ஓடிட்டு இருக்கு, போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா இப்போ மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரனோட அடுத்த படம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டா ஆல்மோஸ்ட் ரோமியோ பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஆனா இயக்குனர் யாருன்றதெல்லாம் கூடிய விரைவில் நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஸோ என்ன ஸ்டோரி என்ன இதெல்லாம் தெரியல. முதல்ல இவங்க தான் ஆக்சுவலா சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுமே நமக்கு போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.